exhortation to a believer. How to live year-long living perspective. கர்த்தரை அறிந்து கொள்வோமே அது ஒரு ஸ்லாக்கியமாய் நாம் கருதுகிறோம். தேவனை ரட்சிப்பையும் நாம் தெரிந்து கொண்டபடினால் இந்த வாழ்க்கை பக்குவப்பட்டிருக்கிறது. உலகத்தின் உள்ளர்களிலும் ஓரளவுக்கு நம்மை பக்குவப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கர்த்தருடைய மேன்மை நம்மை தாண்டி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்பெஷலா ஏன் சபையில் ஏன் போதகம், அதற்கு ஏன் ஆராதனை, அதற்கு ஏன் பாட்டுக்கு ஏன் கைத்தட்டு, அதற்கு தைரியப்படுத்தக்கூடிய ஆவி ஏன், ஆவியினுடைய நிரந்தரமான அபிஷேகம் ஏன், அபிஷேகத்தினுடைய உச்சகட்டமாய் தேவனுடைய பிரசன்னம் ஏன், இதெல்லாம் சுத்தி வளர்ச்சி கர்த்தருடைய பிள்ளைகளை சேஃப் கார்ட் பண்ற பாடி கார்ட்ஸ். இந்த பாடி கார்ட்ஸ் மூலமா கர்த்தர் கடைசி வரைக்கும் பலவித மீடியா வழியாக நம்மை பரலோகத்தில் சேர்க்கும்படியாக ஆண்டவர் செய்கிற செயல்பாடுகள் தான் இவைகள். இவைகள் ஒன்றும் திசைக்கு கொள்ளாதபடி, இதை ஒன்றும் எனக்கு இல்லை என்று சொல்லாதபடி நாம் அவைகளை கவனத்தில் கொண்டு அவைகளினாலே நாம் பிரயோஜனப்பட்டு, எப்படி நம்ம இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு ஆட்டோ பிடிக்கிறோமோ, ஒரு ட்ரெயின் பிடிக்கிறோமோ, ஒரு பஸ் பிடிக்கிறோமோ, வித்தியாசமான டிராவலை தெரிஞ்சுக்கிறோமோ, அதுபோல பரலோக பிரயாணத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வெஹிக்கிள்ஸ், so many types of media vehicles நம்ம யூஸ் பண்ணி பரலோகத்திலே போய் சேரும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் செய்து கொடுக்கிறோம். ஸோ இதில் எதுவும் தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால எல்லாத்தையுமே நம்ம அனுசரிச்சுக்கணும்.
முடிஞ்ச அளவுக்கு தப்பு தவறு எவ்வளவு நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் விட்டு கொடுக்காதபடி நான் ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள்ளாக தைரியமாய் காலையில தான் மறுபடியும் சொன்னேன், எவ்வளவு இருந்தாலும் சரி கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால முயற்சி செய்து பிடிபடாமல் நாம் முன்னேற முடியுமோ அதை நீங்க அந்த அளவுக்கு நல்லவங்க உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிற மாதிரி நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனா நம்ம மேல கர்த்தருடைய கிருபையா எப்படி வந்துச்சு, ரட்சிப்பு அடிச்சிட்டுனே. சோ ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, எவ்வளவு பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. அவங்களுக்கு ரட்சிப்பு பூர்ணப்பட்டு ஆவியானவர் பூர்ணப்பட்டு இருந்தா இன்னைக்கு அவங்களும் கூட அந்த கெட்ட கிரியிலிருந்து அவங்க தப்பிச்சுட்டுக்கலாம். அவங்களே அப்படி பார்த்தா நம்மளாம் நானெல்லாம் நல்லவன் இல்லையே. நல்ல அதாவது பாவம் செஞ்சாதான் மோச அதாவது பாவின்றது இல்லை. ரட்சிப்பு இல்லாதவன் பாவிதான், ரட்சிப்பு இல்லாதவன் பாவி. நல்ல மனசுல வச்சுக்க ப்ளீஸ். அதனால சபையில இருந்தா கூட சரி, ரட்சிப்பு சீரா இல்லைன்னா அவர் பாவிதான். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கி, எவ்வளவு பெரிய கிஃப்ட். இல்லாவிட்டால் எந்த நிலைமையில எந்தெந்த ரூட்ல நம்ம போயிருப்போம்ன்ற யோசனை பண்ணிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய முயற்சி எப்படி இருந்திருக்கும். ஏன் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் சொல்றேன்னா, மனசு விட்டு கொடுப்பாரு. என்னதான் அர்த்தம், ஜெபம், துதி, ஆவியானவர் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து உண்மை, பிறந்தது உண்மை, மரித்தது உண்மை. நல்ல ஜாம் படிங்க. உயிர்த்தெழுந்தது அதில் மேலான ஒண்ணு வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா தோத்துறாங்க. சொன்னாங்க கர்த்தர் அவரை போல நாம் மரித்தோம்னா அவரை போல நாம் உயிர்த்து எழுப்போம். உயிர்த்த கர்த்தர் பிள்ளைகளை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்திலும் பெரிய பெரிய விஷயத்திலும் பேச்சிலும் நடையிலும் உடையிலும் பாவனையிலும் நாம் உயிர்த்து எழுந்திருக்காங்க. நமக்கு நிகழ்ந்தார். தைரியமா இருக்க, காலைகளில் பலப்படுங்க. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றதுக்கு வரல, அஜெண்டா கொடுத்துட்டு போறேன். வருஷத்துடைய அஜெண்டா என்னென்னலாம் நம்ம படிக்க போறோம், என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற ஒரு ப்ரோஃபார்மா லிஸ்ட் வந்து கொடுத்துட்டு நான் போறேன். வசனங்கள் எந்த ஒரு அதாவது வசனத்தினுடைய எந்த ஒரு வசனத்தையும் நான் எடுக்கல, எந்த வசனத்தினுடைய வசனமே அதுக்கு போடல. வசனத்தினுடைய கொட்டேஷன் மட்டும் தான் இருந்தது, எந்த வசனமும் எழுதல. கர்த்தருடைய தயவுல ப்ரொஜெக்டர் நல்ல நாள் அந்த ப்ரொஜெக்டர் போட்டிருக்காரு. அவருக்கு இன்னும் பிரைட்னஸ் வரல. ஸோ அதுக்காக லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற சின்னது ஏதோ ஒன்று நைட்டோட நைட் செஞ்சுட்டாரு, நல்ல விஷயம். ஸோ இருக்கிறத வச்சுக்கின்னு யூடியூப்ஸ் படிக்கலாம், எமர்ஜென்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தில் போவோம். வசனத்தை அதாவது இன்னைக்கு வசனம் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். வசனத்தை நான் சொல்றது இல்லை, வெறும் தலைப்புகள் மட்டும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களிடத்திலிருந்து என்ன நான் எதிர்பார்க்கிறேன்றதை நம்ம அப்புறம் பார்த்து பேசிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதுக்குரிய மெசேஜினுடைய ஒரு தலைப்பு என்னென்றால் எக்ஸார்டேஷன் டு எ பிலீவர், how to live year-long living perspective. அதே மறுபடியும் கீழே போட்டிருக்கிறேன். What is exhortation? Exhortation சொன்னா inspire to act, செயல்படும்படி ஒருவரை உற்சாகப்படுத்துவது. என்ன செயல்படணுமோ அதுக்கு உற்சாகப்படுத்துகிறது. That is exhortation. ஆராதனை மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்ல exhortation. What is that? எப்படி நம்ம படிச்சோமோ அதுக்கு பிரகாரம் நம்ம எப்படி வாழ முடியும், உங்களை எப்படி உற்சாகப்படுத்த முடியும், எப்படி அதை செயல்படும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் என்றுதான் அந்த exhortation. To a believer, ஒரு விசுவாசி வருஷம் முழுவதிலும் வாழக்கூடிய living perspective. What is perspective? Live the right impression of their evidence. நான் எப்படிப்பட்டவன், எத்தன்மை உள்ளவன்,
எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவன், எப்படிப்பட்ட போக்கானவன், எப்படிப்பட்ட துரிதமானவன், எப்படிப்பட்ட பொறுமையானவன், எப்படிப்பட்ட தாழ்மையானவன், நான் எப்படிப்பட்ட நேர்மையானவன், எப்படிப்பட்ட உண்மை உள்ளவன். இந்த உண்மையான சரிதையை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை சற்று மாற்றி அமைக்கிறது தான் பர்ஸ்பெக்டிவ். சொன்னோன்னே ஏம்னு கூட சொல்லலாம், ஒரு கோல் சொல்லலாம், அல்லது டெஸ்டினின்னு கூட சொல்லலாம், டு த பவர் ஆஃப் n கூட சொல்லலாம். பல விதத்துல சொன்னாலும் the right word நான் என்ன சொல்லுவேன்னா பர்ஸ்பெக்டிவ். எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன்ன்றதை விட let us learn first. நான் எப்படிப்பட்டவன், கோபம் உள்ளவனா, தாழ்மை உள்ளவனா, பொறுமை உள்ளவனா, அன்பானவரா, ஜெபிக்கிறவரா, பக்தி உள்ளவரா, பரவசமானவரா, எக்ஸைட்டிங் ஆளா, திடீர்னு ஆச்சரியமாயிடுவரா, திடீர்னு கோபப்படுறவரா, திடீர்னு சந்தோஷப்படுறவரா, திடீர்னு சிரிக்கிறவரா, சடன்னா கோபப்படுறவரா, சடன்னா சத்தம் போடுறவரா, சடன்னா மத்தவங்க கிட்ட எரிச்சலா நடந்துக்கிறவரா. எப்படி நம்மளுடைய கேரக்டர் என்ன, நம்முடைய குணாதிசயங்கள் என்ன, இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய நிலைமை. that is the perspective. என்னுடைய நிலைமை, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய தன்மை, இதை புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். என்ன நான் புரிஞ்சுக்கணும், நம்மள புரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே. அப்பதான் ஃபர்தர் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம திங்க் பண்ண முடியும். நம்மளுடைய கேரக்டரை நாமே அனலைஸ் பண்ணலனா, அதை சார்ட் அவுட் பண்ணலனா, அதை லிஸ்ட் அவுட் பண்ணலனா, அது எப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலனா நம்ம மாற முடியாது. நான் ஜெபிக்கிறது ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் துக்கமாக்குற ஆண்டவரே, நான் உற்சாகமாக்கணும், நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறைஞ்சிருக்குது, நம்மளை பத்தி நம்மளே இன்னும் புரிஞ்சுக்கிறது. அன்லெஸ் நம்மளை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம இன்னொருத்தரோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் ஒருத்தர் திருமணமாகி 1 year 2 year வரைக்கும் ஏன் அவங்க ஒன்னும் தெரியாத சைலண்ட் பிளாஸ்டர்ஸ், அதாவது சைலண்ட் பூஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. கோபம் உள்ளவே இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. அந்த நேசம் அன்புக்கிற மட்டும் தான் அவங்க சைலண்டா இருப்பாங்க. 1 year ஆனவங்க ஏன் வெளிப்படுத்த எல்லா கேரக்டர்னா அவங்களுக்கு இவங்களுடைய கேரக்டர் தெரியாது, இஷ்டப்படல. இவங்களுடைய கேரக்டர் அவங்களுக்கு இஷ்டப்படல. இப்ப எப்போ இஷ்டப்படலையோ, நீ நான் ஒண்ணு பிரிய முடியாது தெரிஞ்ச உடனே என்னுடைய கோபத்தை உங்ககிட்ட வெளிப்படுத்தலாம், உங்களுடைய கோபத்தை என்கிட்ட வெளிப்படுத்துது. ஏன்னா உன்னுடைய கேரக்டர் எனக்கு பிடிக்கல, என் கேரக்டர் உனக்கு பிடிக்கல. அதான் சண்டை. சண்டை ஏன் வந்து ஒன்னு நான் ஏத்துக்கல, என்ன நீ ஏத்துக்கல, அதனால ஒருத்தர் சண்டை வர முடியும். சோ நம்மள சரியா நம்மள நம்ம புரிஞ்சுக்கிற பிறகு இன்னொருத்தரோட கூட நான் எதை பேசினாலும், எதை சொன்னாலும், எதை பழகினாலும் அது அவங்களுக்கு ஒத்து வருமா? ஒத்து வராதவங்களுக்கு பேசியிருந்தா ஆர்குமெண்ட் தான் வரும். உன்னுடைய லைக் மைண்ட் இருக்கிறவங்களோட பேசும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு சிபாரிசு கிடைக்கும். அப்பதான் நீங்க ஒன்று சேர்ந்து போக முடியும். எல்லாம் கிட்ட முடியாது. ஏன்னா குடும்பங்கள்ல 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சில வருஷம் 60 வயசு ஆயிட்டு கூட இப்ப கூட ஒத்தப்பட்டு தான் வாழ்ந்துருப்பாங்க. சாமர வரைக்கும் வாழ்ந்துருவாங்க சேர்ந்து. So Swasi, you need to know your perspective. So to know the perspective and to retain the blessing of the perspective, exaltation நமக்கு ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் குணாதிசயங்களை புரிந்து கொள்ள அவன் உற்சாகப்படுத்துகிற வார்த்தை தான் இந்த எக்ஸால்டேஷன். அது யாரால தான் முடியும்? அது தேவனுடைய வசனத்தால் முடியும். யாரால நல்லவனா நான் ஆக்ட் பண்ணிடலாம், எனக்கு நல்லவனா நீங்க ஆக்ட் பண்ணிடலாம். இட்ஸ் a fraction of second தான். அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடும். எவ்வளவு பேர் பாசமா இருக்கிறாங்க, மறித்து போயிடுறாங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் ஞாபகம், அழ, துக்கம், போராட்டம், முடியல என்ன பண்றது. அதுக்கப்புறம் அப்படியே சகஜமா போயிடுச்சுங்க, வர வர சகஜமாகி போச்சுங்க. ஆண்டவர் தான் சொல்லி வச்சாரு,
எல்லாம் மறந்து போகும். எக்லெசியாஸ்டஸ் பிரசங்கில சொல்றார், எல்லாமே மறந்து மனுஷனுக்கு எல்லாமே மறந்து போகும். கொஞ்சம் ஞாபகம் அப்புறம் மறந்து. அதனால don't worry, you need to be exalted. ஒவ்வொரு விசுவாசியோட பாஸ்டராலும் சரி, பெரிய லெவல்ல இருக்கிற ஊழியக்காரரும் சரி, they should be exalted. அவங்களுக்கு தைரியம் கொடுக்கிறது அவசியம். ஒவ்வொருத்துக்கும் ஆறுதல் சொல்றது அவசியம், தைரியப்படுத்துவது அவசியம். நம்ம தைரியப்படுத்தி தான் ஆகணும். ஆமென் ஆமென். So but we need to know our perspective. நம்முடைய ரைட் இம்ப்ரெஷன், நம்முடைய வாழ்க்கையில் எதுதான் உண்மை அப்படின்ற அந்த நான் பேசுறது உண்மையா, பார்க்கறது உண்மையா, செயல்படுறது உண்மையா, நான் நடக்கிறது உண்மையா, வாழ்றது உண்மையா, இதெல்லாம் எது உண்மை, எது உண்மை உங்ககிட்ட சில பேர் கேட்பாங்க. சில நேரத்தில் சிரிக்கிற, சில நேரத்தில் அழுகிற, எதுதான் உன் வாழ்க்கையில உண்மை, என்ன செய்யறது எனக்கு புரியல அப்படின்வாங்க. யாருக்கு புரியும் தெரியுமா? அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய விஷயம் புரியும், வேற யாருக்குமே புரியாது. உன்னுடைய தன்மை உனக்கு மட்டும்தான் புரியும். சில நேரத்துல அவங்களே என்னை பத்தி என்ன ஒண்ணுமே புரியலன்னு உட்காந்துப்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதான். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டைரக்டா ஜோக் அடிச்சுக்கின்னு ஜாலி பண்ணிக்கின்னு அப்படியே மறைச்சே வாழ்ந்துருப்பாங்க காலமெல்லாம். ஏன்னா அவங்கள பத்தி அவங்களுக்கு புரியவே இல்லை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதுமே இன்னொருத்தர் ஏதோ ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கிராஸ் வேர்ட்ஸ்ல கொடுப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு விதத்துல அவங்க சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்திட்டு போயிருப்பாங்க. இது ரொம்ப கஷ்டம். ஜோக்கர் மாதிரி இருக்கும் அவங்க வாழ்க்கை. Thank you. Now let me go into certain important points. நான் சொல்லிடுறேன். வசனத்துல படிக்கிறதுக்கு எனக்கு முடியாத நீங்க பார்த்துக்கலாம். ஆனால் என்ன முக்கியம் அதை நீங்க படிச்சுக்கணும். Strengthen your spiritual man. First point. ஆவிக்குரிய மனுஷன் உற்சாகப்பட வேண்டும். ஆவிக்குரிய மனுஷனுக்கு எப்பொழுதும் போஷாக் கொடுக்கணும். அந்த மனுஷனை நீ தைரியப்படுத்தி தான் ஆகணும். வேணும்னா கொட்டேஷன் நீங்க எழுதிக்கலாம். Matthew 4:4. Strengthen your spiritual man விட்டுறக்கூடாது. Let me go to 2. Faith. ரெண்டாவது என்னன்னா faith. விசுவாசம்ன்றது ஒரு மனுஷனுக்கு வரணும். ஆவிக்குள்ள பலப்படுவானால் அவனுக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வரணும். ஹalleluya. விசுவாசம் வரணும். ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய மனுஷன் என்று சொன்னால் இரண்டாவதாக அந்த மனுஷனுக்கு விசுவாசம் தானாவே கிளம்பும். விசுவாசம் தானாவே இருக்கணும். விசுவாசம் என்றது கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு வந்தே இருக்கணும். இந்த ஆவியும் விசுவாசம் பலப்படுற விசுவாசி எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியை நம்பி இருப்பான். பரிசுத்த ஆவி, rely constantly on the Holy Spirit. பரிசுத்த ஆவியை டிபெண்ட் பண்ணிருப்பார். தன்னை அறியாமலேயே அவர் கேட்பார், கர்த்தாவே ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், ஆவியானவரே என்னை தைரியப்படுத்தும், ஆவியானவரே என்னை உற்சாகப்படுத்தும், ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், ஆண்டவரே சொல்லிக் கொடும், நான் என்ன பண்ணணும் சொல்ல ஆண்டவரே, வர ஆபத்து எப்படி காப்பாற்றணும் எனக்கு சொல்லிக் கொடு ஆண்டவரே சொல்லிட்டு he will always rely. அதை நம்பி இருப்பார். பரிசுத்த ஆவியை நம்பி இருப்பார். Romans 8:26. அதனால தான் ஆண்டவர் மனுஷன் நம்பாதனால ஆண்டவரே ஜெபம் பண்ணுகிறாராம். நமக்காக அவர் தான் ஜெபம் பண்ணுகிறார். Next shall we go? Knowledge yourself from the word of God. நமக்கு ஒரு புத்தி, அறிவு, ஞானம் இதெல்லாம் இருக்கணும்னா வேதத்தை அதிகமா படிக்கணும், அல்லது பிரசங்கத்தை அதிகமா கேட்கணும், அல்லது வசனத்தினுடைய சத்தியங்கள் நிறைய நம்ம கேட்க 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 அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு 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 பொருளாக, ஒரு கேள்வியாக வந்துடும். கேள்வி வரணும்னா நம்ம கேள்விப்படணும். அதான் வசனத்தை நம்ம கேட்கணும். நாலேஜ் எங்கிருந்து வரும்? வேத வசனத்துக்கு மட்டும்தான் நாலேஜ் வரணும். இதிலிருந்து தான் ஒருத்தரையும் புக்கு எழுதுறவங்க இந்த புக்கு எழுதுறாங்க, அந்த புக்கு எழுதுறாங்க, போடா போய் புக்கு எழுத வைக்கிறாங்க. புக்கு எல்லாம் எழுதுறாங்க. எதுல இருந்து எழுதுறாங்க? மூல சத்தியத்திலிருந்து தான் எல்லாத்தையும் எழுதுறாங்க. அது யாரும் வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி இதுல இருந்தா எடுத்தாங்க, நான் இதுலயே படிச்சுக்கிறேன், உன் புக்கை படிக்கணும் அவசியம் என்னாக்குதுன்னு வாங்க. ஏஎல்எஸ்ல போங்க, லட்சக்கணக்கில் புக் இருக்குது. பிஜிபிஎஸ்ல போங்க, லட்சக்கணக்கில் புக் இருக்குது.
ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று வச்சிருக்காங்க. ஏன் பைபிள்ஸ் இருக்குது? ஏன் அவ்வளவு பைபிள்ஸ்? எதுக்கு அவ்வளவு பைபிள்ஸ்? வித்தியாசமான பைபிள்ஸ் எதுக்கு? எதிலிருந்து? பைபிள்ல இருந்தே வித்தியாசமான வியாக்கியானங்களும் எக்ஸ்பிளனேஷன்ஸும் இருக்கிறதுனால அவ்வளவு புத்தகங்களும் விற்பனைக்கு போறாங்க. பர்டிகுலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி எடுத்து அதை படிக்கிறாங்க. அதர்வைஸ் பொசிஷன், சொத்தாக எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கு. அதனாலதான் என்ன செய்யணும்? நாலேஜ், அதாவது உங்களுடைய அறிவை ரொப்பிக்கணும்னா வேர்ட் ஆஃப் காட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும். So knowledge yourself in the word of God. Proverbs நீதிமொழிகள் 18:20. Now let me explain to you. விசுவாசத்தை பற்றி சொல்றோம், பரிசுத்த ஆவியை பற்றி சொல்றோம், தேவனுடைய ஆவியை பற்றி பேசுறோம், வசனத்தை பற்றி பேசுறோம். எல்லாவற்றுக்கும் மீடியா எதுனா ஜெபம். ஜெபம், வார்த்தை, வேர்ட். தேவன் ஆதியிலே வார்த்தை உண்டாக்கினார், வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? வார்த்தையினாலே என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட கன்வே பண்றேன். அப்ப உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், முடிஞ்சா நான் சொல்றது கேளு அப்படின்றோம். ஏன்? என்னுடைய வார்த்தையை நான் உங்ககிட்ட பதிவு பண்றேன், ரெஜிஸ்டர். எவ்வளவு தூரத்துக்கு அக்செப்ட் பண்றேன் இல்லையா அது உன் கதை. வார்த்தையினால தான் உன்னுடைய வசனத்தை நீ வெளிப்படுத்த முடியும். சோ வேர்ட்ல தான் கர்த்தர் உற்பத்தி பண்ணாரு, வேர்ட்ல தான் சகலத்தையும் உருவாக்கிட்டாரு. அட் தி சேம் டைம் இப்ப நம்ம என்ன பண்றோம்? வேர்ட்ல தான் நம்ம வாழணும். அந்த வேர்ட் தான் பிரேயர். கர்த்தர் இடத்துல நம்ம கொடுக்கிற எக்ஸ்பிரஷன். வாட் இஸ் தட் எக்ஸ்பிரஷன்? தேவனே ஒரு எக்ஸ்பிரஷன். கர்த்தாவே ஸ்தோத்திரம், that is an expression. இன்னொரு எக்ஸ்பிரஷன் ஸ்தோத்திரம். There are a lot of expression. கோடிக்கணக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம மனசுல இருக்குது. அத வேர்ட் மூலமா, வசனத்து வார்த்தையினாலே நாம் தேவனுக்கு தெரிவிக்கிறோம். That is nothing but prayer. So the prayerன்றது ஒரு, அதாவது இப்போ நான் சொல்றேன் ஒரு வார்த்தை, இப்போ நான் தமிழுக்கு சொல்றேன், Sir, can you please get me a glass of water? இது ஒரு பிரேயர். மனுஷன்கிட்ட கூட கேட்கலாம். பட் பிரேயர்ன்றது தேவன்கிட்ட பேசுறது மட்டும் பிரேயர் இல்ல. பிரேயர் நான் ஒருவரை கேட்டுக்கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறதை பதிவு பண்ணுகிறேன், அவரிடத்தில் மட்டுமே சொல்லுகிறேன். இட் இஸ் a prayer. சோ அவரை கேட்டுட்டேன், செய்யறதோ செய்யாததோ அவருக்கு. ஆனா பிரேயர்ன்றது எப்படி? வார்த்தையினாலே ஒருவருக்கு கன்வே பண்ண வேண்டும். நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு என்ன புரிஞ்சுக்கல, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு வீட்டுல கத்துவாங்க, என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க, என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு, என் மனைவி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா, பிள்ளைங்க இடத்துல நான் எப்படி பேசுவேன் அப்படின்றாங்க. The word is very important. That is the media of prayer. Prayer சொன்னா எதுமாடி அது பிரேயர் ஆகாது. அப்போ அது பிரேயர் ஆகாது. பிரேயர் என்றது நீ அதுக்காக கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பிரேயர் என்றது my dear, I need a glass of water. கரெக்டா பிரசன்ட் பண்ணா போதும். இதுதான் பிரேயர். நீ கீழே புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நீ போயிட்டு ஓவரா பெண்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீ கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. பிரசன்ட் பண்ணணும். ஜஸ்ட் பிரசன்ட் பண்ணிட்டா பிரசன்டேஷனுக்கு வர்த்தியானவர், தகுதி உள்ளவர் அதை ஏற்றுக்கணும். அதனால எப்பவுமே உங்களுடைய வார்த்தையை கன்வே பண்ணணும். மனுஷரோட, ஜனத்தோட கன்வே பண்ணணும், மனைவியோட கன்வே பண்ணணும், புருஷனோட கன்வே பண்ணணும், அப்பாவோட கன்வே பண்ணணும். அப்பாவுக்கு தெரியாதா எனக்கு இதெல்லாம் வேணும்னு? இது லூசிபர் பேச்சு. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பேசக்கூடாது. பிரேயர்ன்றது லாட் ஆஃப் மீனிங். வெறும் பிரேயர்ன்றது ஜெபிக்கிறோம், இது சிங்கிள் வேர்ட். ஆனால் there are lot of meaning. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே,
புரிஞ்சுக்கங்க, ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை வாழ்க்கையில் இந்த வருஷத்துல நம்ம இதை பத்தி டீல் பண்ண போறோம். ஒன்லி அஜெண்டா கொடுத்துன்னு போயிருக்கிறேன். அட்டெண்ட் சர்ச் ரெகுலர்லி. சர்ச் வந்து ரெகுலர் அட்டெண்ட் பண்ணுவோம். இஃப் உங்களுக்காக தகுதியான வசனத்தை போதிக்கிறார்களா, போதித்தால் அவர் இந்த சபையில நீ தரித்திருக்கலாம். ஆமென். உனக்கு பிரயோஜனப்படாத இடத்துல நீ ஜிம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய ஆத்மாவுக்கு, அதாவது அவர் டிராமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஷாப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்ல வார வாரம் ஒரு பெரிய அப்படி இப்படி கிமிக்ஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சேஞ்சுக்காக பண்ணாக்கிட்டு கூட பரவாயில்ல. ஆனா சரியான வேத வசனத்தினுடைய அழுத்தமும் திருத்ததான தகுதியான வசனங்கள் கொடுக்கப்படுகிறதா, அந்த சபையில தவறாமல் நீங்கள் அதான் சர்ச். சும்மா சர்ச் அட்டன் பண்ணணுன்றது முக்கியம் இல்லை, தகுதியான பிரயோஜனமான இடத்துல நம்ம இருக்கோம். Be a witnessing Christian. சாட்சியுள்ள விசுவாசியா நாம் இருக்கணும். சாட்சி அநேக நேரத்தில் விசுவாசிகளுக்கே சாட்சியா இருப்பார்கள். குடும்பத்துல மட்டும் சாட்சியா இருப்பார்கள். சும்மா போங்க பாருங்க, ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் டிரைவ் பண்ண போறேன். ஏதோ அவனுடைய தகராறு, பிளட் பிரஷரோ இல்ல சுகரோ இல்ல வேற என்ன பிரச்சனையோ கொஞ்சம் தடுமாறிட்டான். இவர் உடனே ஒரே கத்துவார். எந்த கத்துவாரு? இவருடைய கேரக்டர் தகுந்த மாதிரி கத்துவாரு. இவர் கோபக்காரனால் கோபமான வார்த்தைகள் வரும். இவருக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறவரா இருந்தால் அந்த கெட்ட வார்த்தையோடு கோபத்தோடு பேசுவார். முன்கோபியாக இருந்தால் இவர் இதெல்லாம் சேர்த்து அவருக்கு பேசுவார். It doesn't mean அவர் பண்ண தப்புக்கு தகுந்த பேச்சை இவர் பேசுறாருன்னு சொல்ல முடியாது. இவருடைய குணாதிசயத்துக்கு தகுந்த மாதிரி இவர் பேசுவார். அதனால விசுவாசியே, நீ பேசுற அந்த பேசுற பேச்சு உன்னுடைய குணாதிசயத்தை பாதிச்சுவிடும். இன்டைரக்ட்லி உங்களுடைய விட்னஸ், உங்களுடைய சாட்சியை பாதித்துவிடும். சோ நம்ம மற்றவங்க திருத்தணும்னாலும் மற்றவங்க சரிப்படுத்தணும்னாலும் we should have a பிரேமபிள், அதாவது ஒரு தகுதிக்கு தக்கவாறு ஒரு வார்த்தையை கன்வே பண்ணிட்டோம். நம்ம தகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா அவர் கோபத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய கேரக்டரை விட்டு நான் பிஹேவ் பண்ணக்கூடாது. என்னுடைய கேரக்டரை விட்டு அவுட் ஆஃப் மை சப்ஜெக்ட்ல போய் நான் அவரை கோபப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கேரக்டருக்கே நான் நிற்கணும். எப்படி தப்பா நடந்துட்டாங்க, நான் அதை பார்த்துருக்கேன். நான் சில வெளிநாடுகளில் டிராவல் பண்ணும் பொழுது அது நான் ஆர்டினரி விசுவாசிகிட்டே பார்த்துருக்கேன். விசுவாசிகளோட கார்ல போகும்பொழுது சில மிஸ்டேக் பண்ணும் பொழுது என்ன நானே மன வருத்தப்பட்டீங்க. எப்படின்னா அவர் என்னன்றாரு, மிஸ்டேக் ராங் ரூட்ல ஒருத்தர் போறாரு, இவர் பார்த்து நிக்க வச்சு அவர் போன பிறகு சைலண்டா போறாரு. அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த குணாதிசயம் நான் என்ன இருந்தாலும் அப்படின்ற அந்த ஒரு வாக்கியாவும் சொல்லிடுவேன். ஆனா ஒரு விசுவாசி என்ன காரில் எடுத்துன்னு போறாரு, அவங்க ராங் ரூட்ல வந்து டிராவல் பண்ற ஒரு இடம் விட்டு கொடுத்துட்டு என்ன அது எனக்கு சொல்லணும்னு கூட சொல்லாம சும்மா அவங்க வார்த்தை அசால்ட்டா 2 வார்த்தை அப்படி சொல்லிக்கிட்டு அவர் பாட்டுக்கு டிரைவ் பண்ணி போறாரு. See, he doesn't want to expose to me also. எனக்கு கூட காட்டிக்கணும்ன்ற மாதிரி கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. சிலர் இன்னும் நம்மள அறியாத எவ்வளவு பேர் இன்னும் நியாயமா வாழ்றவங்க இருக்கிறாங்க. நியாயமா வாழ்றவங்க, நேர்மையா வாழ்றவங்க இருக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் கரெக்ட், நம்ம தான். So நம்ம விட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப உஷாரா இருக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம செய்யவே கூடாது. எப்பயுமே அது எப்பவுமே நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கும். So witness is very important. Next we'll go love one another. Love
one to another. எல்லாரையுமே தன்னை போலவே பாவித்து வாழ அழைக்கிறார் கர்த்தர். நமக்கு மோர் தென் என்ன கேட்கிறோம் அதுக்கு மேலாக நம்ம நடத்திடுவார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Be an obedient Christian. கீழ்ப்படிகிற விசுவாசியாக நாம் வாழ வேண்டும். Be an obedient Christian. Now let me go to the next. Let Christ have first place in all the choice in our life. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுப்பதாகவும் தெரிந்து கொள்வதாக இருக்கும். ஆமென். ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட், learn how to meet temptation. எப்படிப்பட்ட சோதனைகளை தாங்குவதற்கு நீங்க ரெடியா இருக்க. டெம்ப்டேஷன்ஸும் வேதனைகளும் துக்கங்களையும் எதிர்நோக்க நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஐயோ யார் அதெல்லாம் சொல்றேன், அப்புறம் எங்களுக்கு சோதனை வந்துரு போகுது. சில பேர் அதிலே டென்ஷன்ல இருப்பாங்க. அதை சொல்லாதீங்க பிரதர், அப்படி பேய குறிச்சு பேசாத, அது அப்புறம் பேய வந்து போகுது. அவிசுவாசத்திலே விசுவாசத்தை பேசிருப்பாங்க. கலப்படமா கதம்பமா, அதாவது அப்படியேதான் பேசிருப்பாங்க. ஒரு நைட் 10 o'clock ஆச்சுன்னா அந்த ஆர்மி பிசாசு நைட்ல எல்லாம் ஒன்றும் பேசாத அந்த மாதிரி அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு அங்க வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் பிடிக்குது இல்லை, அங்க வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷன் பிடிக்குது, அதனால அவங்களுக்கு இதெல்லாம் பேசாத. சில பேருக்கு வேற டென்ஷன், இப்பெல்லாம் நீ பரவாயில்ல ரொம்ப கிளியரா இருக்குது, உங்க பெட் எல்லாம் ஹீரோ ஆகுதுல பரவாயில்ல போட்டு சொல்லிட்டேன், ஞாபகப்படுத்துறீங்க, ஐயோ நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சில பேர் அது சென்டிமெண்ட்லயே ஓவரா போயிருப்பாங்க. பிசாசு பத்தி பேசலாம், யாரும் பேசுறீங்க, திடீர்னு பிசாசு வந்துட்டு போறாங்க, நிக்கிற மாதிரியே இருக்கும், திடீர்னு ஒரு விசுவாச மாதிரியே நிக்கிற மாதிரியே இருக்குமா. சென்டிமெண்ட்ஸ், அதாவது இவெல்லாம் இன்னும் சீர்படணும். டெம்ப்டேஷன்ன்றது பிசாசு மட்டும் இல்ல, நாம் தான் டெம்ப்டேஷனுக்கு காரணமா இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். டெம்ப்டேஷன் எப்போ வரும், டெம்ப்டேஷன் யாரால வரும், டெம்ப்டேஷன் யாருக்காக வரும்? டெம்ப்டேஷன் ஒரிஜின் ஃப்ரம் செல்ஃப். தன்னிலிருந்து தான் ஒரு டெம்ப்டேஷன் வர முடியும். என்னுடைய வீக்னஸ் தான் டெம்ப்டேஷனாக வர முடியும். நல்லா கவனிச்சுங்க. டெம்ப்டேஷன் வந்து எனக்காக தான் வரும், ஏன்னா நான் தான் சீரியஸா எடுத்துக்கிறேன், நான் தான் எனக்கு கஷ்டமா எடுத்துக்கிறேன். அதனால டெம்ப்டேஷன் இஸ் ஃபார் மீ, இட் இஸ் brought from me. என்னுடைய வீக்னஸ் தான் டெம்ப்டேஷனா இப்போ வந்துருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அதனால தான் நம்ம என்ன பண்றது, டெம்ப்டேஷனுக்கு ஈல்ட் ஆகக்கூடாது, அதுல போய் மாட்டிக்க கூடாது. எந்த வந்தாலும் என் தேவன் என்னோட நான் ஜெயிப்பேன். டெம்ப்டேஷனா எஸ் வர்த்தம், நான் ஜெயிப்பேன். எஸ் பிசாசா வர்த்தம், நான் ஜெயிப்பேன். நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம கர்த்தருக்குள்ளாக பரிசுத்தமா இருந்தா பிசாசு அவனுக்கு என்ன எங்க வேலையே இல்லடாம போயிடுவான். நீங்க அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க, அதற்கு நீங்க சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசிகள் எப்பொழுதுமே யோசிக்கணும், டெம்ப்டேஷன் இஸ் ஃபார் மீ when I yielded to it. அதுக்கு நானே விட்டு கொடுத்தாலே டெம்ப்டேஷன் எனக்குள்ள வராது. பயத்துக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு பயப்பட வேண்டிய ஆட்களா மாறும். பட் சில வேலையில சில ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்காக பயந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. Live above your circumstances. Live above your circumstances. சூழ்நிலைக்காக வாழக்கூடாது. ஐயோ காலையில நாஸ்டா பண்ணுவோம், இன்னும் நாஸ்டா பண்ணலையே, ஐயோ சில பேர் என்ன பண்றாங்க, ஐயோ சாப்பிடணுமே அதுக்கு டென்ஷன். சில பேர் ஐயோ சர்ச்சை போகணுமே அதுவே ஒரு டென்ஷன். துணி மாத்துறது ஒரு டென்ஷன், தலைவாடுறது ஒரு டென்ஷன். நம்ப மாட்டீங்க, பவுடர் போடுறது சில பேருக்கு டென்ஷன், ஸ்னோ போடுறதே டென்ஷன், செப்பல் போடுறதே சில பேருக்கு டென்ஷன். ஏன்னா அங்க போயிட்டு கவுண்ட் பண்ணுவேன், இதுவா அதுவா இதுவா இதுவா ஏறி பார்த்து பாவம். சாரி செலக்ஷன் பண்றதும் டென்ஷன். நேற்று தான் இது போட்டோம், முதலேருந்து இது போட்டோம், போன மாசம் இதை போட்டோம், அந்த மாசம் இது போட்டோம், இன்னைக்கு எதான் போடுறது. ஸோ கட்சி தீர்மானத்துல கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. எடுத்துக்கோங்க, என்ன நான் என்ன ஓட்டுறேன், என் வைஃப் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நான் பார்ப்பேன் கபோர்ட் கிட்ட இருந்தது, அவங்க 2 நாளைக்கு முன்னாலே செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க.
இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு இந்த துணியை நான் எடுத்து போடுறேன்னா இது அவங்க ஆல்ரெடி முன்கூட்டி நேற்று நைட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்படி தவிர இதை மாற்றி நான் வேற ஒரு போட்டு வச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் நல்லா கழுத்து போட்டேன். நான் நஷ்டம் அனுபவி என்ன அப்படியேப்பட்ட பெரிய வாழ்வு நான் கெட்டு போறேன். நான் கெட்டு போடணும்னு சொல்றேன். ஓகே, whatever it is, I'm fine. அப்படி தவிர டையை மாத்திட்டு கூட சரி. எப்படிதான் அந்த ரசனெல்லாம் அவங்களுக்கு வர்றது ஊர் இந்த மாதிரி கைதான் போடுறது. கத்தாங்க சோத்திரப்பா, நன்றி சுவாமி. நான் ஈஸியாக எடுத்துப்பேன். ரப்பிங்க வச்சு அப்புறம் இன்னொரு 3/4 hour ஆச்சுன்னா நான் கை போட்டுப்பேன். இதுக்கு எதுக்கு நான் செய்யணும்? வாழ்க்கையில் அப்படி வாழ கற்றுக்கிறேன் நான். அது தப்பு இல்லை. Circumstances. Live above the circumstances. What is that? அதுல போய் ஜிம்பிங்கின்னு தக்காளி சைன் அதுவே பெரிய வேலை. அது தப்பா நேற்று தான் எடுத்தா 7 வருஷம் தரேன். இப்போ பிரச்சனை தான். வெங்காயம் எழுதி சொன்னேன், அவன் வரியில அவன் குளிக்க போயிட்டான். இப்போ வெங்காயம் யார் எழுதுது? வெங்காயம் கையில் எடுத்தாச்சு. இப்போ துக்கம் என்னன்னா தோலை பிடிக்கணும். See, everywhere, every point of viewல உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே போட்டு முழுகி டென்ஷன் பண்ணிக்கிட்டு வாழ்றீங்க. You have to live above the circumstance என்றாங்க. வெங்காயமா அது நான் என் கையில வந்தோட சர நான் போட்டுருவேன். தக்காளி சட்னியா முடிச்சிடும். சாப்பாடு வெடிக்கும். See, you need to live above the circumstance. பிரச்சனை வரப்போகுது. என் வாழ்க்கையில் இருக்கும். இந்த பொண்ணை பார்க்கறா கூட பார்க்குறோம். அப்படி போனோம். அந்த பொண்ணு என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் இருக்குது. அதை முன்ன வரைக்கும் வச்சுக்கோ. You don't know how to live above the circumstance. ஒருத்தர் வந்தாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இல்லை நெக்ஸ்ட் வீக் நான் உங்கள்கிட்ட பேசுற வரைக்கும் அந்த மாதிரி சப்போஸ் இதே ஒரு ஸ்ரீராமபுரத்தில் இருக்கிற ஒரு கும்பலியா இருந்தாங்க. என்ன அவன் இன்னும் உட்காரவனுக்கு அப்படி போறேன் ஒரு மாதிரி மச்சல் போறான். அவங்க இன்னும் ஸ்டேட்டஸ்ல பேசுவாங்க. அப்படின்னு தான் இது வந்தா போயிட்டு அப்படின்னா what is your living then? வாழ்க்கை என்ன? You need to live above the circumstance. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு மேலாக நீ வாழ இல்லாவிட்டா அது உன்னை அப்படியே கேன்சர் மாதிரி உன்னை நிறுத்துவாங்க. ரொம்ப பிரச்சனை. சில பேர் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க வீட்டில் ஆடினே இருக்கும். இந்த அம்மா அப்படியே சொகுசா தான் இருக்கும். ஆனா அந்த பசங்க ஓடின்னு ஆடின்னு சத்தம் போட்டுருந்தா திடீர்னு கத்தி கத்தாவே இந்த பிள்ளைங்க இந்த ஒண்ணுமே நடக்கலையே. அந்த பிள்ளைய போய் பிடிக்கல, இது போல விளையாடாதவங்க சொல்லல. நீ பாட்டுக்குள்ளோ இந்த பிள்ளைங்கிட்ட சமாளிக்கவே முடியல அப்படின்னு இது கண்ண முடியும் கத்திருக்கும். சின்ன சின்ன இதுக்கு தாங்காத எலிமெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கு we cannot live above the circumstance. சூழ்நிலை மேலாக நம்ம வாழணும். எல்லாத்தையும் போயிட்டு ஊறிடக்கூடாது, எல்லாத்தையும் இறங்கிடக்கூடாது. பக்கத்துக்குள்ள சண்டை ஓடி போயிட்டு வீட்டு எதிரில் நின்று என்ன சண்டை அப்படியா என்னவா முக்கியமா இவர் விசாரணை பண்ணிப்பார் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி. ஐயோ above the circumstance. நல்ல மோலட்சணம் தெரியும். மோலட்சணம் வந்தாலே அந்த ரோட்ல மோலட்சம் அது வேற உங்களுக்கு தெரியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கின்னு எது மம்மி வரேன்னு சொல்லிட்டு ஒரு ரோட்ல வந்து இவர் அறியாத மோலட்சம். See, you don't know how to live above the circumstance.
ஒரு சூழ்நிலைகளை புரிஞ்சு அதுக்கு மேலாய் வாழ பலம் தெரியல நமக்கு. that is too much. வாழ தெரியணும். இல்லாவிட்டால் எல்லாத்தையும் தலையில போட்டுக்கிட்டு உனக்கு டென்ஷன் ஆயிடும், வாழ முடியாது. very very grateful. now learn to live graciously. கிருபையாய் தாழ்மையோடு வாழ நமக்குள்ளவே பொறுமையாய் வாழ, நமக்குள்ளே தாழ்மையாய் வாழ. நம்மளே சொன்னோம் ஆக்சுவலா பண்ணாதீங்க. அங்கிருந்து பாக்குறவங்க வந்து என் பொழி வயிற்று முடிச்சு போச்சு அப்படின்னு ஆக்சுவலா பண்ணக்கூடாது. பொறுமை சண்டை பொறுமை 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 நம்மளே பேசி நிறைய நம்ம கிட்ட பேச வேண்டியது. ஏன்னா நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் அறியணும்னா நம்மளே பேசி நிறைய இடத்துல சீர்பட வேண்டியது. தேங்க்யூ. ரியலைசிங் தி லார்ட் ஹிம்செல்ஃப் இஸ் வித் யூ. உன்னோடு கூட இயேசு இருக்கிறார் என்பதை நீ ரியலைஸ் பண்ணு. உன்னோடு கூட இயேசு இருக்கிறார் என்பதை நீ ஞாபகப்படுத்திக் கொள் எப்பொழுதும். நெக்ஸ்ட், கண்ட்ரோல் தாட்ஸ். உன்னுடைய தாட்ஸ் அலமோதாதபடி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதில் அலமோதினே இருக்கும். இதுதான் உட்காந்துப்பீங்க, நிறைய திங்க் பண்ணிட்டீங்க, லட்சக்கணக்கில் 9:30 நீங்க வந்தீங்க, 1000 கணக்கில் நீங்க திங்க் பண்ணிட்டீங்க. அப்படி ஓடும், அப்படியே வீடியோ ஓடினே இருக்கும். நீங்க இஷ்டப்பட்டாலும் சரி, ஒன்னு அறியாத எத்தனையோ திங்ஸ் உங்க மைண்ட்ல ஓடினே இருக்கும். அப்படியே வீடியோ காட்சி எல்லாம் வந்துனே இருக்கும். கற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்ட்ராங் கிறிஸ்டியன்ஸ், நல்ல வளர்ந்த கிறிஸ்டியன்ஸ், they will give. ஆமென். they will give. நல்ல வளர்ந்த விசுவாசிகள் விசுவாசத்தை கொடுப்பார். நல்ல வளர்ந்த விசுவாசிகள் அன்பை கொடுப்பார். நல்ல வளர்ந்த விசுவாசிகள் நேரத்தை கொடுப்பார். நல்ல வளர்ந்த விசுவாசிகள் அன்பை கொடுப்பார். நல்ல வளர்ந்த விசுவாசிகள் பாதுகாப்பை கொடுப்பார், பராமரிப்பை கொடுப்பார், உதவியை கொடுப்பார். தன்னுடைய பிரயாசத்தை, தன்னுடைய முயற்சியை கொடுப்பார். தன்னுடைய படிப்பை கொடுப்பார். தன்னுடைய நல்ல வார்த்தைகளை கொடுப்பார். பொருளை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். கொடுக்கிறதுல வெரைட்டிஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் எடுத்து பயம், பாஸ்டர் நிறைய கேட்கிறாரு. அதனால்தான் எனக்கு ரொம்ப பயம், அந்த வார்த்தை பேசுறதுக்கே கஷ்டமாகும். கொடுத்தல் கொடுத்தல் கொடுத்தல், நிறைய கொடுத்தாதான் நம்ம வீட்டுகள்ல நம்ம அன்பா வாழ, அரவணைப்பாக வாழ. கொடு கொடு, அன்பை கொடு, அரவணைப்பு கொடு, ஆசீர்வாதத்தை கொடு, பொறுமை கொடு, தாழ்மை கொடு. அல்லேலூயா. கொடு கொடு கொடு. எவ்வளவுதான் ஃபில்அப் பண்ணிட்டு கொடு போடுவோம், எல்லாத்துக்கும் ஒத்து வரும். நெவர் ஹேட். யாரையும் நீ புறக்கணிக்காத, யாரையும் நீ ஒதுக்காத, யாரையும் ஒதுக்கி விடாத. Never hate anybody. Never hate anything. யாராலும் உனக்கு எப்படா உதவியா இருக்கும். ஒரு குழந்தையா கூட உதவியா இருக்கும். உனக்கு கோபமா இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக ஒரு நாள் உதவியா இருப்பாங்க. அதனால நீ இப்போ அவங்களை ஒதுக்கி வைக்காத, ஹேட் பண்ணாத. Don't worry. கவலைப்பட. கர்த்தர் எல்லாம் செய்வார். Don't worry. சொல்லுங்க, don't worry. Hallelujah. Have simple. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா வாழ ட்ரை பண்ணு. சிம்பிளா வாழ ட்ரை பண்ணு. ரொம்ப கஷ்டம். பல நேரத்துல இன்னொருத்தருக்காகவே வாழ ட்ரை பண்ணி 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 உங்க வாழ்க்கையில டயர்ட் ஆயிட்டு பணத்தையும் செலவு பண்ணிருப்பாங்க. Expect from the Lord. தேவனிடத்தில் எதிர்பார்ங்கள். எதை எதிர்பார்த்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்ங்கள். சொல்லுங்க பாப்பா. ஹalleluya. எதை எதிர்பார்த்தாலும் தேவனிடத்தில் எதிர்பார்ங்கள். கொடுங்க, கண்டிப்பா கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். கர்த்தர் சொல்வார், யார் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எங்க கொடுக்கணும் சொல்வார். அந்த இடத்துல கொடுத்துருக்காரு. நீ கொடுக்கறது கொடுத்தா அவரு வேற ஒரு நன்றி சொல்லுவார்.
அதனால நீங்க செய்யறது கவனமா செய்யணும். ஆல்வேஸ் பி ஹாப்பி. முடிஞ்ச அளவுக்கு ஆவாத காரியத்து, ஆனா நீங்க ப்ளீஸ் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சந்தோஷமா live with perspective. குறிக்கோளோட நீங்க வாழணும். பெஸ்ட் ஆஃப் ஆல் be with God. எல்லாத்துக்கும் மேலாக நீங்க ஆர்டர் கூடவே இருக்க. Follow the teachings of Jesus Christ. Focus on the future. God's plan. உங்களுடைய திட்டம் என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவரத்துல உங்க கவனம் எல்லாம் கர்த்தர் மேல வச்சிருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை Don't worry about what is to come. என்ன வரப்போகுது, என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகுது, என் பொண்ணுக்கு என்ன ஆயிடும், என் பையனுக்கு என்ன ஆயிடும், என் ஒய்ஃப்க்கு என்ன ஆயிடும், என் புருஷனுக்கு என்ன ஆயிடும். ஆண்டவரோட நீ பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. கர்த்தர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம கர்த்தரை பத்தி தெரியணும். பிளான் அஹெட். பிளான்ன்றது ஒன்று வச்சுக்கணும். என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம். இந்த மாசம் சும்மா ஒரு 50 ரூபாய் தூக்கி என் பையனை அக்கௌண்ட்ல போடுறேன். பையா இந்த காசு எடுக்கக்கூடாதா, இல்லை இப்படியே வச்சுக்கலாம். அவங்க கிட்ட கொடுக்கூடாது. இன்னொரு பையன் பேச ஒரு 50 சும்மா இல்லை சும்மா போடுறேன் சொல்லாதீங்க போட்டு வச்சுக்கிறேன். என்ன எடுத்துவாங்க. ஸோ உங்களை அறியாதே உங்களுடைய அக்கௌண்ட்ல உங்களுக்கே எடுக்கக்கூடாத ஒரு அமௌண்ட் ஒன்று ஜஸ்ட் ஒரு 5,000 ஒரு 1,000. அது நீங்களே சந்தர்ப்பம் வந்து அது செலவு பண்ணிடுங்க பாரு. ஸோ அதுக்கு ஒரு எஃப்டி வாங்கி வச்சு சர்டிஃபிகேட்டாக எடுத்து கவர் வச்சு நோட்டாக இருந்தாலும் பிரச்சனை. பேப்பர் வந்து யாரும் வந்து பண்ண முடியாது. சும்மா கல்யாணம் வர பொண்ணுக்காக நான் 5,000 போடுறேன் சார் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் ஒன்று, அந்த ஸ்கீமில் கொண்டு போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் பணம் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. கல்யாணம் வர பொண்ணுக்காக ஒரு பணத்தை நீ போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறாங்க. ரெகுலர் இது கூட சும்மா வாங்கி வச்சு அவங்ககிட்ட சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லாதீங்க. அதுபோல் நம்ம சபையில் பண்ணிருக்கிறேன். ரேணுகாமாக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 75 வருஷம். பிள்ளைக்காக பொண்ணுக்காக போட்டு வச்சாங்க. அவங்க எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க 23 வயசு தாண்டர் மட்டும் 21 வயசு தாண்டர் மட்டும் அவங்க பணத்தை எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா கூட அம்மா சிக்னேச்சர்ல தான் எடுக்க முடியும். அதனால அந்த பணம் வந்து அதுக்காக அவங்க ஜாஸ்தி போட்டு கொடுக்குறாங்க பேங்க்ல. சரி நம்ம பிளான் ஹேட் சம்திங் பிளான். உன்னால முடியாத வச்சு பிளான் பண்ணாத. அப்புறம் இப்பவே வெஸ்ட் பண்ணிக்கணும். நல்ல கேரட்டா பார்த்து எனக்கு ஒரு நல்ல ஒரு நெக்லஸ் அப்படி இப்படி சொல்லிட்டா கேரட் போச்சு. இந்த வருஷமெல்லாம் அதே வருஷமா போயிடும். இந்த மாதிரி கேரக்டர்லாம் வசனம் போடாதீங்க. வசனத்துல போடாதீங்க, பிளான்ல போடாதீங்க. எதை போடணுமோ அதை போடுங்க. பிளான் எது பொருளால போடாத, அது வசனத்தை கொடுத்துரும். உன்னுடைய செயல்ல போடு, உன்னுடைய விசுவாசத்துல போடு, உன்னுடைய தேவனுடைய மத்தியத்துல போடு, உன் வாழ்க்கையை போடு. பிளான் எப்பொழுதும் ஒர்க் அவுட் ஆகும். ஆமென். ஃபைனலா முடிக்கிறேன். Find contentment in God this year. அதாவது எதிலுமே உறுதி உள்ளவர்களாக நீ வாழ கற்றுக்கோ. ஆமென். ஹalleluya. எதிலுமே have some contentment. இன்னைக்கு நான் ஜெபத்துக்கு வந்திருக்கிறேன், மனசுல வந்து போனா இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். வந்தது எனக்கு லாபம் தான். எனக்கு வந்து ஸ்தோத்திரம் இல்லை. என் வைஃப் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, புருஷன் ஸ்தோத்திரம், பிள்ளைங்க ஸ்தோத்திரம், சபை ஸ்தோத்திரம், ஊழியக்காரர் ஸ்தோத்திரம். இது நீங்க பாட்டு பாடின, நல்ல ஆராதிச்ச, நல்ல ட்ரம்ஸ் வாசித்த, நல்ல ஒரு ஆர்கன் வாசித்த, ஸ்தோத்திரம். Have some content. Yes, I did my best. Thank you Lord. Have some contentment. நீங்க வந்து நல்லா துதிச்ச, அதுக்கு ஒரு contentment இருக்கணும். நீங்க வந்து நான் ஆராதிச்ச வசனத்தை கேட்டேன், சிலதெல்லாம் மறந்துட்டேன், நோ ப்ராப்ளம். பட் எனக்குள்ளாக உறுதி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நடத்துவார். என் பிள்ளைகளை நடத்துவார். இவ்வளவு தூரத்துக்கு சம்பாதிச்சேன், இவ்வளவு தூரத்துல கர்த்தர் கொண்டு வந்தார், இனிமேல் நடத்துவார். ஹalleluya. நல்ல பார்வை இருக்குது, கர்த்தர் கொடுத்திருக்கார், இனிமேல் நல்ல பார்ப்பேன். நான் சொல்லுங்க, நல்ல ஹெல்த் கொடுத்திருக்கார், சுகமா இருப்பேன், நான் இனிமேல் சுகமா இருப்பேன்.
some contentment. Have some contentment. கர்த்தரை நாடுங்கள், மனுஷனை நாட வேண்டாம். Fear God. மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு பயப்படுங்கள். மனுஷனுக்கு மரியாதை கொடுங்கள். Love God. உலகத்தை நேசிக்க வேண்டாம், கடவுளை மட்டும் நேசி. ஹல்லேலூயா. ஏமாற்றுகிறவனை, பிசாசை நேசிக்காதே, அவனை நம்பாதே, ஆனால் நீ ஆண்டவரை நம்பு. உன்னுடைய வயிற்றையும் வயிற்றுக்கு சாப்பாடு என்பதை நீ நம்பாதே, எப்பொழுதுமே கடவுளுக்கு கீழ்ப்படி. சாப்பாடு சாப்பிட்டேன், என் உடம்பை காப்பாத்திட்டு நான் இன்னைக்கு சேஃப் ஆயிட்டேன். சாப்பாடு மேல சில பேர் நம்பிக்கை, பணத்து மேல நம்பிக்கை வைக்காதே. Serve God, not self. எனக்காக ஊழியம் பண்ணாதே, தனக்காக ஊழியம் பண்ணாதே, மற்றவங்களுக்காக பண்ணாதே, தேவனுக்காக செய். Worship God. கர்த்தரை ஆராதிக்க எப்போ முற்படு. Don't rely on comfort. சுகமாக்குதா, ஜாலியாக்குதா, போயிட்டு வருது, வசதியாக்குதா, பிரோஜனமாக்குதா, இல்ல கழிப்பு கண்ணுக்கு தெளிவா கலகலன்னு இருக்குதா, இல்ல நம்ம ஜாலியாக்குற மாதிரி இருக்குதா, அதை பார்க்க கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தரை நேசித்து பார், கர்த்தருக்கே பயந்து பார், ஆண்டவரை நேசித்து பார், ஆண்டவரை நம்பி பார், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பார், ஆண்டவருக்காக சேவை செய்து பார், ஆண்டவரை கடைசியில் போனார். Hallelujah. This is the agenda. இதை வச்சு நம்ம ஒரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் என்ன முடியுமோலாம் நம்ம ஜாப் பண்ண போறோம், இதெல்லாம் பலப்பட போறோம். கர்த்தருக்குள் தீர்மானிடுங்க. இது சும்மா என்னுடைய மனசுல, அதாவது ஓரளவுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும் விசுவாசிக்கு. நம்ம எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாவற்றிலுமே ஓரளவுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து உற்சாகப்படுத்திடணும். ஏன்னா ஆல்ரெடி 3வது நாள் அர்த்தத்துக்கு வராங்க, டயர்ட்னஸ் இருக்கக்கூடாது. டயர்டு மத்தியத்துலேயே நீங்கள் உற்சாகத்தோடு கேட்டுட்டீங்க, அதுக்காக நன்றி. தேங்க்யூ. நீங்கள் யாரும் கண்ண முடியல, அதுக்காக நன்றி. தேங்க்யூ. நீங்கள் யாரும் வேணும்னு கீழே கவுண்ட, அதுக்காக நன்றி. அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். நான் பலப்படுவோம்.